பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையிலே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஹலோ, ஹாய், வெல்கம் டு பேக் தமிழா ஈட்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து புதுசா ஒரு ஐட்டம் பார்க்க போறோம். அதுதான் சிக்கன் பர்கர். பர்கருக்கு தேவையானது சிக்கனு, மிளகு, பூண்டு, சீஸ், முட்டை, குடமிளகா, பல்லாரி, ஒரு லெமன், அதை வெட்டுறதுக்கான கத்தி. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதை நம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இதை சில ஐட்டத்தை வந்து நம்ம வந்து குக்கர்ல வச்சு அவிக்க போறோம். அது வந்து என்னதுன்னா சிக்கனு, வத்தல், பூண்டு, அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் இதை எப்படி அவிக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம குக்கர் இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம அவிக்கிறதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தை எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி, இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்து அதுல தண்ணி ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த தட்டை எடுத்து ஒரு குழியில சிக்கன் வைக்கிறோம். பக்கத்துல இருக்க குழியிலையும் சேர்த்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வத்தல், பூண்டு அதெல்லாம் ஒரு குழியில வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, முட்டையை எடுத்து ஒரு கிண்ணத்துல ஊத்தி அதையும் ஒரு ஓரத்துல வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அவிக்க போறோம். இதை மூடிடலாம். இப்ப இதை மூடியாச்சு. மூடிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட போறோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் வேக போறோம். இந்த 10 நிமிஷம் கேப்ல நம்ம இந்த காய்கறி எல்லாத்தையும் வெட்டிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளா 2 காய்கறி வச்சு பண்ண போறேன். ஒன்னு பல்லாரி, இன்னொன்னு குடமிளகா. நீங்க வேணா இதுல முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம இதை கட் பண்ணிடலாம். இதை குடமிளகாவையும் பல்லாரியும் நல்லா நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளேயும் பல்லாரி, மிளகாவையும் நம்ம பொடிசா நறுக்கியாச்சு. நம்ம இப்ப என்ன செய்யணும்னா இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஜி பூம்பா ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு அடுத்த ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது நம்ம இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணலாம், ஹோம்மேட் மயோனீஸ். இது பண்றது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நம்ம இந்த 2 முட்டையை அவிச்சு வச்சிருக்கோம். இது கூட வத்தல், பூண்டை நம்ம அவிச்சு வச்சிருக்கோம். இது கூட கொஞ்சம் தயிர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஒரு ஜார்ல போட்டு என்ன செய்ய போறோம், கொஞ்சம் லெமன் புழிஞ்சி நம்ம மிக்சியில அரைக்க போறோம். அவ்வளவுதான் ப்ரொசீஜர். அரைச்சாச்சுன்னா சூப்பரான ஹெல்தியான மயோனீஸ் கிடைச்சிரும். இதுல வந்து எந்த ஒரு ஆயிலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சூப்பர் குட் ஃபார் ஹெல்த். இது வீட்டுல உர வச்ச தயிர். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, வத்தலை நம்ம எடுத்து மிக்சி ஜாருக்குள்ள போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து இது உள்ள போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 1/2 லெமன், கொஞ்சம் தேவையான அளவுக்கு பொடி உப்பு போட்டுக்கிடுவோம். இதை நம்ம வந்து மிக்சியில நல்லா மையா, நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மயோனீஸ், அந்த பேஸ்ட் மாதிரி நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஹெல்த். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மயோனீஸை நல்லா ஹோம்மேட் மயோனீஸை நம்ம நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இதுல என்னன்னா, இதுல ஆயில் நம்ம சேர்க்கல, எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் பொருள் எதுவுமே கேட்கல. இது ஃபுல்லி குட் ஃபார் ஹெல்த். சமையல் பண்றோம்.
ஹெல்த் இஸ் வெல்த். மயோனிஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவிச்சு வச்ச சிக்கனை ஒரு சின்ன ஜார்ல போட்டு நம்ம அதை வந்து லைட்டா தெரின்னு ஒரு லைட்டா அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கனையும் ஒரு மிக்சியில போட்டு நம்ம அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம இந்த பல்லாரி குடமிளகா எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துல போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த அரைச்சு வச்ச மயோனைஸை எடுத்து இது கூட கலக்க போறோம். நம்ம மயோனைஸை இதுல கலந்தாச்சு. கலந்துட்டு நம்ம இதுல எல்லாத்தையும் நல்லா விரைய விடணும். இதுதான் இது என்னன்னா அதுக்குள்ள வைக்க போற ஸ்டஃபிங்ஸ். இதுதான் இது சிக்கன் பர்கர் அப்படின்னு அந்த பர்கருக்கு இடையில ஒரு பிளேட் மாதிரி தட்டை மாதிரி இந்த பேட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேட். அதனால எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து இது வந்து ஹோம் மேடு. நம்ம அந்த பேட்டிஸ் மாதிரி அந்த உள்ள தட்டு மாதிரி ரவுண்டா சின்னது வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. நம்ம இதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பண்றோம். மயோனைஸ் எப்படி பண்ணோம்னு பார்த்துட்டீங்க. இப்போ காய்கறி வெட்டி போட்டிருக்கோம், அப்புறம் இது கூட முட்டை வச்சிருக்கோம். அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் புரோட்டீன் மட்டும்தான். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது சிக்கன்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு. குடமிளகா பல்லாரி வந்து உங்களுக்கு உடம்பு மெலியறதுக்கான ஹெல்ப்ஃபுல் பண்ணும். தயிர் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வேற என்ன போட்டோம், அதுக்கப்புறம் இதுல லெமன் போட்டிருக்கோம். லெமன் எதுக்கு போட்டோம்னா, வினிகர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு என்கிட்ட. அதனால நம்ம லெமன் புளிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம பர்கர் ரெடி பண்ண முக்கியமானது பன். அந்த பன்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கடையில வாங்கினதுதான். பன் எடுத்தாச்சு. பன் எடுத்து நம்ம அதை 50% வெட்டிக்கலாம். 50 வெட்டியாச்சு. வெட்டிட்டு இதுக்கு மேல ஒரு சீஸ் வைக்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்குள்ள கீழே ஒரு சீஸ் வைக்க போறோம். சீஸ் ஹெல்த்தியான்னு கேட்டீங்கன்னா, சீஸ் வந்து ரொம்ப அதிகமா சாப்பிட்டாதான் ஹெல்த்தி கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் சீஸை ஓபன் பண்ணிக்கலாம். சீஸ் கீழே வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஸ்டஃபிங்ஸ் வைக்கலாம். இன்னொரு பீஸ் சீஸ் எடுத்து பின்னாடி வச்சு, அதுக்கப்புறம் இந்த பன் எடுத்து க்ளோஸ் பண்ணி, ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஓவன்ல வைக்க போறோம். ஏன்னா இது எல்லாமே ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, பர்கரை எடுத்து அதோட இடத்துல வைக்கும். இன்னொரு பர்கரை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கும். வச்சுட்டு நம்ம மைக்ரோவனை ஓபன் பண்ணிட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீஹீட் பண்ண மைக்ரோவன் ரொம்ப சூடா இருக்கும். அதை ஒரு சேஃப்டிக்கு ஒரு துணியோ இல்லைன்னா அதுக்கான ஒரு க்ளோவையோ யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இது வந்து சீஸ் மெல்ட் ஆகுறதுக்காக தான் நம்ம இதை ப்ரீஹீட் பண்றோம். இல்லைன்னா அதை ப்ரீஹீட் பண்றதுக்கான அவசியம் இல்லை. நம்ம பர்கர் எடுத்து மைக்ரோவன்ல வச்சாச்சு. இப்போ நம்ம அது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ண போறோம். அது வந்து சீஸ் மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ண போறோம். மெல்ட் ஆயிடுச்சா நம்ம பர்கர். இப்போ மைக்ரோவனை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு பர்கர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பர்கரை நம்ம ரிலீஸ் பண்றோம்.
நம்ம இப்போ பர்கர் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை ஒரு பிளேட்டிங் பண்ணி கூட வந்து ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த ட்ரிங்க் தான் சாய். சாயில இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா சுட சுட ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சாய் வித் சிக்கன் பர்கர். நம்ம இதை பிளேட்டிங் பண்ணி இதை குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ என்னன்னா நம்ம ரெடி பண்ண பர்கர் ரெடி ஆயிட்டு, இதை டேஸ்ட் பண்ணதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா பல்லில்லா காரு. டேஸ்ட் பார்ப்போமா? ஒரு நிமிஷம் போட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கமா? பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையிலே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. நீங்க வீட்டுல செஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டு பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா கடையில எல்லாம் பர்கர் வாங்கவே மாட்டீங்க. வீட்டுல இன்ஸ்டண்டா டக்குன்னு 2 பண்ணை வாங்குவீங்க. பல்லாரி, குடமிளகா, முட்டை, வத்தல், பூடு எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணி அரைச்சி 10 நிமிஷத்துல ஓவன்ல வச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஆரோக்கியமான ஹெல்தியான பர்கர் ரெடி. ஓகேவா? இதோட சாயும் குடிக்க போறோம். சூப்பர். ஹேவ் அ குட் டே. மறக்காம இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ்க்கு தமிழா ஈட்ஸை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்த வீடியோக்கான முதல் படி.